இப்போ சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டாக்கும், ரஷ்மிகா மந்தனாக்கும் இந்த மாசத்துல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு தான் பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்மிகா மந்தனாவும் சரி, விஜய் தேவரகொண்டாவும் சரி, அவங்களோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில மாசத்திற்கு முன்பு தான் ரஷ்மிகா பாலிவுட் சைடில் அனிமல் மூவியில் நடித்து பாலிவுட் சைடில் கொஞ்சம் நல்லா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் பாலிவுட் சைட்லேயும் சரி, மற்ற சைட்லேயும் சரி, நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிச்சிட்டு வராங்க. அதே போல தான் விஜய் தேவரகொண்டாவும் சரி, நிறைய படங்கள் கொடுத்துட்டு வராங்க, நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்துட்டு வராங்க. ரெண்டு பேருமே அவங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க. ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேருமே ஃபாரின் போயிருக்காங்க. அங்கே எடுத்துக்கிட்ட பிக்சர்லாம் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்தது. இந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பல பேர் பேசிட்டு வராங்க. அதே மாதிரி ரஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டா அவங்க வீட்டில் தான் இந்த தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க. ரஷ்மிகா மந்தனா பட்டாசு போடுற மாதிரி பிக்குக்கு பின்னாடி விஜய் தேவரகொண்டா வீடு தான் அது அப்படின்னு பல பேர் அவங்களோட கமெண்ட் எல்லாம் அந்த பிக்கு கீழே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் தேவரகொண்டாவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் அது என்னது, அது யார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா கூட விஜய் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் தேவரகொண்டாவும் ரஷ்மிகா மந்தனாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும்.